அன்பர்களுக்கு காலை வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எல்லாமும் பெற்று நலமுடனும் வளமுடனும் வாழ அன்னையை பிரார்த்திக்கிறேன். இன்றைய பதிவிலே அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அன்னை பதிகம் என்ற பாடலில் 20வது பாடலையும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். கருநீல வடிவமாம் மாடேறி உத்தண்ட கணதண்ட வெங்காச பாசமும் கொண்டு சண்ட மாருத காலன் முன் எதிர் நிற்க மார்கண்டன் விருண்டு நோக்க திருநீல கண்டன் எனும் நின்பதியை உள்ளத்தில் அன்பு கொண்டு அர்ச்சனை செய்ய ஈசன விலங்கம் பிளப்ப நின்னோடு தோன்றி யமனை சூலத்தில் ஊன்றி மாமேரும் நிலமலையன நிலத்தில் அன்னவன் விழ பிறங்கு தாளால் உதைத்து பெருமுனி மைந்தனுக்கு அருள் செய்த உணதறிய பேரருளின் வண்ணமல்லவோம் வருநீல மடமாதர் விழியன்ன மலர்வாவி மலர்திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. இந்த பாடலிலே திருக்கடவூரிலே நடைபெற்ற புராண காலத்தில் நடைபெற்ற கதையான மார்க்கண்டேய புராணத்தையும் இந்த பாடலிலே பட்டர் பிரானவர்கள் விவரிக்கிறார்கள். மிருகண்ட முனிவர் என்ற முனிவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கடைசியில் சிவபெருமான் அவருடைய பக்திக்கு இறங்கி அருள் செய்து உனக்கு குழந்தை வரம் கொடுக்கிறேன், ஆனால் நல்ல அறிவுள்ள ஞானமுள்ள குழந்தையாக இருந்தால் அது 16 வயசு வரைக்கு தான் வாழும் என்றும், அதே நேரத்தில் மூர்க்கனாக பிறந்தால் அது நீண்ட ஆயுளை பெறும் என்றும் உனக்கு எவ்வாறு குழந்தை வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு முனிவர் பெருமான் நீண்ட ஆயுளை பெற்று மூடனாக வாழ்வதை விட குறைந்த ஆயுளை பெற்று ஞானம் நிரம்ப மிக்க இருக்கும் குழந்தையே எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். அவ்வாறே அளித்தோம் என்று சிவபெருமான் குழந்தை வரத்தை கொடுக்கிறார். அந்த மிருகண்ட முனிவருக்கு அந்த குழந்தை பிறந்து நன்றாக வளர்ந்து வருகிறது. 16 வயசிற்குள்ளேயே அவனுக்கு எல்லா ஞான கல்வியையும் புகட்டி எல்லாவற்றையும் ஓதி அவருக்கு அவருடைய தந்தையே குருவாக இருந்து எல்லாவற்றையும் உபதேசம் செய்கின்றார். அப்பொழுது அவரே தன்னுடைய பிள்ளையிடம் கூறுகின்றார், மகனே, நீ 16 வயசு வரைக்குத்தான் இருப்பாய், அதற்கப்புறம் உன்னுடைய ஆயுள் முடிந்து போகும், இதுதான் இறைவனுடைய கட்டளை என்று கூறுகிறார். அப்போ அதை மாற்றுவதற்கு எதுவும் வழியே இல்லையே தந்தையே என்று மகன் கேட்கிறான். அதற்கு சிவபெருமானை நீ இறுக பிடித்து கொண்டால் உன்னுடைய வாழ்நாள் நீடிக்கும் என்று கூறுகிறார். அதை கேட்டவுடன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது, ஓம் நமச்சிவாய் என்னும் மந்திரத்தை சதா சர்வகாலமும் ஜெபம் செய்து கொண்டிரு, கண்டிப்பாக இந்த விதியிலிருந்து உனக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் என்று அவருடைய தந்தையே குருவாக இருந்து உபதேசம் செய்கிறார். அதை கேட்டவுடனே அந்த சிறு வயதிலிருந்தே அந்த மார்க்கண்டேயன் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையில் சதா சர்வகாலமும் சிவனை நினைத்து உருகி ஜெபம் செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். 16 வயது நிரம்பி வரும்பொழுது காலன் வருகிறான், பாசக்கயிற்றை வீசுகிறான். அப்பொழுது சிவலிங்கத்தை கட்டி பிடித்து கொண்டு தன்னை மறந்த நிலையில் மார்க்கண்டேய முனிவர் இருக்கிறார். அப்பொழுது சிவலிங்கத்தையும் சேர்த்து மார்க்கண்டேயனை பாசக்கயிறை வீற்றி யமதர்மராஜன் இழுக்கும் பொழுது லிங்கமும் சேர்ந்து ஆடுகிறது. அந்த நேரத்தில் சிவபெருமானும் அன்னையும் தோன்றி தன்னுடைய இடது காலால் அந்த யமனை உதைத்து தள்ளி சூலத்தினால் அவனை கீழே தள்ளிவிட்டு உனக்கு என்றும் 16 என்று அழியா பெருவரத்தை அளிக்கிறார் மார்க்கண்டேய முனிவருக்கு. இந்த கதை புராணத்திலே நடந்தது. இந்த கதையை அப்படியே இந்த பாடலிலே பட்டர் பிரானவர்கள் அழகாக விளக்குகிறார். அதே போல் அன்னையே, நீயும் என்னுடைய இந்த
ஈனப்பிறவியிலிருந்து என்னை காப்பாற்றி மேலும் பிறவாமல் இருக்கும் வரத்தை எனக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார் இந்த பாடலில். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.